குருவருளையும் திருவருளையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவர்களுடைய ஆசிகளை கொண்டு இந்த நிகழ்விலே கலந்துகின்ற சைவர்கள், பரீட்சார்த்திகள், சைவ ஆர்வலர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார், மனோ அம்மையார் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், சின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தை ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. கண்ணொளிவன் குடைவேந்தன் செயல் கண்டு தறியாது, மன்னவர்கள் கண்மழை பொழிந்தார், மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார், அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மலை விடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான், வீதி விடங்க பெருமானே. நம பார்வதி பதையே. ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. தேவார பாராயணத்தை வழங்கிய கந்த பஞ்சநாதன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகாக வழங்கினீர்கள். இன்று இரவுகள் முதல் விரிவுரையாக திருநாவுக்கரசு நாயனார் புராணம் அதனை வழங்க இருக்கின்ற பிரகாசம் தொடர்ச்சி புலவர் கந்த சத்யாசனர் வழங்க இருக்கின்றார்கள். முதலில் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் தொடர்பாக சைவ புலவர் சூரியம் அம்மையார் அவர்களை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம் மிஸ். அனைவருக்கும் வணக்கம். எனது தீட்சா குருவான திருவாவடுதுறை ஆதீன 23வது குருமகா சன்னிதானம் சீர்வளசி சிவபிராதேசிய பரமாச்சாரியா சுவாமிகளின் உரையை எனது இதயத்திலே இருத்திக் கொண்டு 24வது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிய பரமாச்சாரியா சுவாமிகளினுடைய தாழ் பணிந்து தில்லை கூத்த பெருமானின் வணங்கி இந்த அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் தேர்வு நாடிகளுக்காக இந்த வழிகாட்டல் வகுப்புகளை ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற கமல்நாதன் ஐயா மற்றும் தலைவர் கலைமநாதன் ஐயா, கமல்நாதன் ஐயா மற்றும் ஆனந்தி
ஜெயரட்னம் அம்மையார் அவர்கள் உண்மையிலே பெரிய சிரமத்துகளுக்கு மத்தியிலும் அவருடைய வேலைப்பளுகளுக்கு மத்தியிலும் இந்த பெரிய கைங்கரியத்தை இந்த மாணவர்களுக்காக செய்து வருகின்றார். அவர்கள் என்றும் மறவாமல் இந்த பரீட்சைகளை எடுத்து சித்தியடைய வேண்டும். அதே போல எங்களுக்கு பதிவு செய்து தொழில்நுட்ப வசதிகளை எல்லாம் செய்து தந்து கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மா அவங்களுக்கும் மற்றும் இந்த பாடங்களை கேட்டு பெருமதி அடைய வைக்க வேண்டிய உங்களுக்கும் எனது அன்பான இந்த நேர வணக்கத்தை சொல்லிக்கொண்டு திருநாவுக்கரசு நாயனாருடைய இந்த வரலாறு அது உங்களுக்கு தேவையா என்றதுதான் என்னுடைய முதலாவது. திருநாவுக்கரசு நாயனார் வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க என்று நான் நினைச்சு கொண்டுதான் நான் இப்ப இதை செய்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய அந்த அவருடைய புராணம் என்கின்ற போது சில நுண்பொருட்கள் இருக்கிற நுண்பொருள்களாக அவருடைய புராணத்தில் என்ன விடயங்களை இப்ப உதாரணமாக நுண்பொருள் என்ற நேரம் அத ஆராய்ந்து அதனுடைய விடயங்கள் இருந்து கொஞ்சம் விலகி போய் நாங்க அதை உள்வாங்கி எடுக்கக்கூடியது இந்த உள்வாங்கி எடுக்கக்கூடிய நுண்பொருள் என்று சொல்லப்படுறது. இப்ப உதாரணமா ஒரு பூவிலிருந்து தேன் எடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு இந்த தேனி தன்னுடைய அந்த ஊசிக்கால் மாதிரி ஒரு சின்ன ஒரு அதனுடைய துவாரத்தை ஒரு இதை விட்டு ஊசி மாதிரி ஒரு ஊசி முனை போல இழுத்து அந்த உறிஞ்சி தேனை மாத்திரம் எடுக்கும். அதே போலதான் இந்த புராணத்துல திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல தேவையான நுண்பொருளை மாத்திரம் எடுத்து வைத்திருக்கிறேன். அதை போல அது தேவையானதுகள் மாத்திரத்தோட உங்களுக்கு வரலாற்றிலே சொல்லப்பட்ட சில விடயங்களையும் தொகுத்து வைத்துள்ளேன். அந்த நுண்பொருள்களை பார்த்து விட்டு நாங்க மற்றதுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். அதாவது அந்த விதி வசம் ஒன்று இருக்குதானே அதாவது திருநாவுக்கரசு நாயனாருடைய விதிவசத்தால அவர் இளமையில தனது தாய் தகப்பனை இழந்தது, பின் தமக்கையினுடைய கணவன் இழந்து தான் சமண சமயம் போனது எல்லாமே ஒரு விதிவசம் என்றத நாங்க அந்த நுண்பொருளாக கொண்டு பார்க்கலாம். அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம். விதிவசத்தால பெற்றோரை இழந்துட்டாரு நின்றுட்டா விதிவசத்தால பெற்றோரை இழந்து ஆற்றொணா துயரில் உழன்ற போதும் அவர் நில்லாத என்று நாங்க நினைக்கின்ற போது நிலையில்லாத உலகியலை கண்டு நிலையான பொருளில் நாட்டம் கொண்டவர் என்ன அதான் அந்த நுண்பொருள். அந்த நில்லா உலகில் நிற்பார் நிற்க நில்லா உலகில் செல்வோம் நாம் புயங்க பெருமான் தாள் நினைக்கேன். அப்ப இந்த மாணிக்கவாசகர் கூட யாத்திரை பத்தில பாடி இருக்கிறார். அதுபோல நாங்களும் அந்த நுண்பொருளை பார்க்கிற இவர் சொல்றார், நில்லாத உலகியலை கண்டு நிலையான ஒரு பொருள்ல ஒரு நாட்டம் கொண்டவர் என்றதான் அந்த முதலாவது நுண்பொருளாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக பார்க்கிற நேரம் மாதர்கள் அதாவது பெண்கள் இந்த கைமை நிலை என்றால் கணவனை இழந்த கணவனை இழந்த கைம்பஞ்சாதி என்று சொல்லுவாங்களே, அப்படி கைமை நிலை என்று சொல்றாத அந்த அப்படி ஏற்படுற இடத்தும் உடன் பிறந்தார் பொருட்டு உயிர் வாழ்ந்தும் பிறகு சுற்றங்களினுடைய பற்றுக்களை எல்லாம் ஒளிந்து அல்லது தள்ளி அல்லது விலக்கி இடத்து தவ வாழ்வு வாழ்தலும். அப்ப கண்டு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது தானே. அப்ப நாங்க எங்களுடைய ஆக்கள் எல்லாம் இப்ப மறுமணம் செய்வாங்கன்னு, அப்படி மறுமணம் என்றத விடுத்து அவ என்ன செய்யறான், சுற்றங்கள் இருக்கிற அந்த பற்ற கூட ஒளித்த விடத்து தவ வாழ்வு வாழ வேணும் என்று நான் என்று நினைக்கின்ற போது தக்கது தம்பியார் வாழ வேண்டும் என்ற தயவுடையதாக. அப்ப அவர் என்ன செய்யறார், தம்பியோ அந்த நினைப்போடு தபோனிதையாகிய தம்பிக்கு
திருநீறும் அஞ்செழுத்து மருளும் குருவாகவும் அமைந்தவர். அவர் அந்த திருநீறும் திருவைந்தெழுத்தும் அருள்ற குருவாகவும் அமைந்தவர். மூலம்தானே அந்த திருவழுத்தும் திருவைந்தெழுத்தை சொல்லிட்டு வா திருநீறு பூசல் அந்த கதையில இருக்குதானே அப்படி. அப்ப அதொன்று நுண்பொருளாக. அடுத்த 3வது நுண்பொருளாக சிவனருளின்றி சிவனறி சேர்தல் இயலாமை. இயலா அவனறியில் உழல வேண்டியும் நேரிடும். அப்ப சிவனருள் இன்றி சிவனறியில் சேர்தல் இயலாது. அப்ப அவனறியில் உழல வேண்டியும் நேரிடும் என்றது அந்த அவங்க பாருங்க இந்த சமண சமயத்துல நின்றும் உண்மையிலேயே அந்த சிவப்பேறு முத்தி நிலை முத்தி கலப்பு இரண்டரை கலத்தல் என்ற அந்த நிலைக்கு சேராது என்ற அந்த அந்த ஒரு அப்ப அது அவனறியில் உழல வேண்டி நாங்க நேரிடும் என்றது. அவர் எத்தனையோ பாடல்களை சொல்றார். நான் இப்ப அதெல்லாம் சொல்லி சொல்லுவேன் உங்களுக்கு. அடுத்தது 4வதாக வருத்தம் வரப்பிரசாதம் என்று நாங்க ஒரு நுண்பொருள். அவங்களுக்கு இப்ப நாங்க உடம்புல எல்லாம் எத்தனையோ பேர் இந்த பிறவியில வருத்தம் எனக்கு இப்ப எங்களோட சொந்தக்கார ஒரு ஆள் சொல்றா உடம்பெல்லாம் எனக்கு சரியா கடிக்குது சொல்லு. அப்ப காலெல்லாம் வீங்கி உடம்பெல்லாம் சொல்லு. என்ன மருந்து எப்படி என்ன கை மருந்துவா எல்லாம் உண்டு. அப்ப அவ சொல்லி வந்த ஒரு ஆற்றுப்படுத்துதல் என்னண்டா இந்த வருத்தம் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்ப நான் இந்த இறைவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்கிறேன். அவருக்கு அந்த வருத்தத்தினுடைய நோவில உச்சகட்டத்துல நான் அவருக்கு அர்ச்சனை செய்கிறேன். அவங்களுக்கு என்ன அர்ச்சனை செய்யறது? அவங்க இறைவனுக்கு பேசுறது என்ன பேசி அப்ப அவர் பேச்சையும் அவர் தனக்கு அர்ச்சனை பாட்டா ஏற்றுக்கொள்ற மாதிரி. அப்படி வருத்தம் வந்தால் எங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக நினைக்க வேண்டும். அப்ப அதே போலதான் மரணம் வந்தாலும் எங்களுக்கு மரணம் என்றது ஒரு நல்ல ஆசிரியன், ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை தார எங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். அது நல்ல ஒரு ஆசிரியர். அப்ப அவன் எப்படியோ மரணம்ன்றது உண்மை. ஆனா இந்த மரணத்திலையும் விட கொடியது என்ன? மரணத்தையும் விட கொடியது இருக்கா? மரண பயம் என்ன அது கொடியது. அப்ப அந்த மரண பயத்துல இருந்தாவது என்ன விலைக்கு கொள்ளு என்றதுக்காக தான் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் இந்த மரண பயம் இல்லாம, மரணத்தை விட கொடியது மரண பயம். அதுதான் சொல்ல காலன் வரி முன் இந்த கார்மாமிசை காலன் வரி முன் தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் என்று கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்றாரு. அப்ப கார்மாமிசை கரிய கொம்பையுடைய அந்த கார்மாமிசை காலன் எனக்கு வந்தாலும் வறுக்கும் போதோ ஆனா நீ அந்த காலனுக்கு முதல் நீ வந்து இந்த தேர்ல வந்து எனக்கு எதிரப்படணும். அப்ப நான் உன்னைத்தான் பார்க்கணும். ஏன் அந்த அளவு சிவப்பற்றோட உரைப்போட அதே நினைப்புல இருக்கிறவங்களுக்கு அப்படி. அதே போல இன்னும் ஒரு இடத்துல சொல்றாரு அவர் அப்படி என்றால் அந்த வெட்டு புலபசுக்கன்று வெஞ்சினமாய் யமதூதர் கிட்ட வருங்காலம் அதில் கட்டளைய விட்டுடாமல் கிட்ட வந்து அப்ப கிட்டைய வந்து அஞ்சேலன தொட்டு காத்தருள வேண்டும். எனக்கு அஞ்சேலன தொட்டு காத்தருள வேண்டும். ஏன் அப்ப எனக்கு இந்த இவங்க ஆறு அந்த கார்மாமிசை காலன் வரு போல காலன் எனக்கு வெட்டு விழ பசுக்கன்று வெஞ்சினமாய் யமதூதர் கிட்ட வருங்காலம் அதில் கெட்டு அலைய விட்டுடாமல் கிட்ட வந்து அஞ்சேல் என தொட்டு காத்தருள தோன்றிடுவாய் வேலவனே என்று கேட்காரு. அப்ப அந்த நேரம் இப்ப இவருக்கு வந்தது மாதிரிதான். அந்த நேரம் எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் கைகளையும் குவியாமல் எங்களுக்கு கைகளை நினைவுழந்து தவிப்பேனே நெஞ்சில் உயிர் நீங்கி கையில் எனக்கு நினைவுழந்து. ஏன் முருகன் தான் வந்து முன்னுக்கு நின்றாலும் அவரை கும்பிடுறதுக்கு கையும் எடுக்க இயலாது, ஞாபகமும் வராது, துடிப்பேன் நான். எனக்கு அந்நேரம் கும்பிட எனக்கு வரையாது. ஏன் எங்கட உடம்பு கை கால் புலன்கள் அத்தனையும் சோர்வுழந்து அது எல்லாமே அந்த நிலையெல்லாம் ஒடுங்கி போன நிலை, எல்லாம் இழந்த நிலை. அப்ப அந்த இழந்த நிலையில எனக்கு இன்னும் கும்பிடுறது கை வைக்கையும் கை எடுத்தும் கும்பிடுவேன். அப்ப நான் அந்த என்ன துணை புரிவாய் அப்பொழுதோ துதித்திடுவேன் இப்பொழுது. அதே போலதான் நாவுக்கரசர் எனக்கு இறக்குற நேரத்திலே எல்லாம் எனக்கு துணை புரியணும் என்று துணை புரிவாய் அப்பொழுது. நான் இப்பொழுதே நான் என்னுடைய தொண்டுகளையும் திரு அழகுற வேலைகளையும் தொண்டுகளையும் ஆலய தரிசனங்களையும் நான் செய்து கொண்டு வருகிறேன் என்ற மாதிரி அவர் அந்த தன் நிலைப்பாடு இருக்கிறார். அப்ப பிழை புரிந்தவர் எனும் அந்த பிழைக்கு கழிவிறக்கப்பட்டு கடலடியை சரண் புகுந்து நிக்கிற அந்த நிலையை சொல்றாரு. அப்ப
அந்த சரண் புகுந்து நினைந்து உருகின்ற அந்த அருளான இறைவன் அழைப்பை பெறுவதற்கு தீராத நோய் தீர்த்தும் பாடி பரவியும் பாக்கியம் அருளியும் திருநாமம் சூட்டி அருள்றது. அதுவும் ஒரு நுண்பொருளாக எங்களுக்கு அங்க சொல்லப்படுகின்றது. அது எப்படி என்று இன்னொருக்கா பார்க்கிற நேரம், பிழை புரிந்தவரேனும், அப்ப அவர் சமண சமயத்துல போய் பிழை புரிந்தவர் தானே, அப்ப பிழைக்கு கூட கழிவிறக்கப்பட்டு அவர் கடலடியை சரண் புகுந்து நினைந்து உருகுவாராயில், அதுக்கு அதை நினைந்து உருகுவாராயில் அருளானரான இறைவன் அவங்களோட அழைப்பை பெறாது அந்த அழைப்பை பொறுப்பதுடன் தீராத நோயை தீர்த்தும் பாடி பரவியும் பாக்கியம் அருளி திருநாமம் சூட்டி அருளுவார். அப்ப எங்களுக்கு எப்படி கஷ்டங்கள் வந்து அப்படி பிழை விட்டாலும் அந்த பிழைய நினைத்து அதுல நான் தப்பு செய்தேன் என்று உருகி அதுக்கு கழிவிறக்கப்பட்டு அதை நினைஞ்சு நாங்க தண்டனைய அனுபவிக்கக்குள்ளையும் அந்த தண்டனைக்கு ஆளாகி விட்டனே என்ற அந்த வருத்தம் உண்டு வந்து அந்த கடலடியை சேர்ந்து நாங்க சரண் புகுந்தமானால் எங்களுக்கு அந்த நோயின் தீக்கிரத்தோடு இறைவனை பாடி பரவுறத்தால பாக்கியம் அருளுவார் என்ற அந்த நுண்பொருளை இவருடைய வரலாறுல இருந்து நாங்க எடுக்கக்கூடியதாக இருக்கு. அதே போல அடுத்ததாக சிவனடியார்கள் மண்ணாழ்வார்கள். அப்ப குடியெல்லாம் அவர்களை தீச்சுடாது, அவங்களுக்கு தீச்சுடாது, கடல் தாங்கும் கொல்யானை கொன்றிடா நஞ்சும் அமுதமாகும். அப்ப இதெல்லாம் அவருடைய என்ன அந்த நீற்றறையில போட்டது, கல்லோட கட்டி கடல்ல போட்டது, அது இந்த தீச்சுடாம அது இந்த இதுக்குள்ள நீற்றறைக்குள்ள போட்டது, அதை எல்லாத்தையும் அன்னத்துக்கு சிவனடியார்கள் அவர்கள் மண்ணாழ்வான். அப்ப அவர்கள் குடியாக இருக்கிறவர்களை, குடியல்லாத நிலையில இருக்கிறவர்களுக்கு தீயும் சுடாது, கடலும் கூட தாங்கும், கொல்யானையும் கொன்றிடாது, நஞ்சும் அமுதமாகும் என்று அதுக்கு ஒரு நுண்பொருளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 7வதாக கைத்தொண்டு புரிதல் தலையாய அடியராய் விளங்கும் தகமை அளிக்கும் என்றதையும் சொல்லப்படுகின்றது. அப்ப நமக்கு உளவார தொண்டு செய்தவர் தானே, அப்படி அந்த தொண்டு செய்கிறதும் எங்களுக்கு அப்படியான தகமையை அளிக்கும் அடியவராக, சிவபெருமானுடைய அடியவராக. அப்ப சன்மார்க்கம் என்று சொல்லப்படுறது அவர மார்க்கம், சத்புத்திர மார்க்கமாக இருக்கிறது திருஞான சம்பந்தர். இவர் தாச மார்க்கமாக. அப்ப 4 வழியாலேயும் இறைவன் அடிக்கலாம், அது அந்த இறைவன் அடையலாம். சகமார்க்கமாக போனார் சுந்தரர், மாணிக்கவாசகர் சன்மார்க்கமாக போனார். அப்ப அப்படி போற நேரத்துல இவர் அடிமையாக அடிமையினர், அதாவது இந்த தாச மார்க்கம் என்று சொல்லப்படுற அந்த அப்படி மார்க்கத்தோட அவரு என்னத்தால போனவர் கைத்தொண்டு. அப்ப கையால அவருக்கு இறைவனுக்கு தொண்டு செய்து அதுதான் தலையாய அடியராய் விளங்குற தகமையாய் அளித்தது என்றதை அந்த நுண்பொருளாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு தலையாய அடியார் மற்ற சிவனடியார்களுக்கு முன் தாழ்ந்து தொழுகுவார்கள். அவங்க எப்படியாக இருக்கிற அடியார்கள் அவங்களுக்கு பணிவு இருக்கும், எப்பொழுதும் சிவனடியார்களுக்கு பணிவு இருக்கும். அப்ப மற்ற சிவனடியார்களை அவங்களுக்கு முன்னுக்கு தாழ்ந்து தொழுவார்கள். அப்ப திருநாவுக்கரசு சுவாமிகள் தம்மை தலையன்பு பூண்டிருந்த அப்பூதி அடிகளுக்கு தம்ம கூட காணாமலேயே அவர் மேல அன்பு பூண்டிருந்த அப்பூதி அடிகளுக்கு குடி முழுவதையும் ஆண்டார். அப்ப அப்படி வேற காணாமலே திருநாவுக்கரசு நாயனார் அந்த அவரை போற்றி வணங்கி அவர் மூலம் சில தொண்டுகளை செய்தாரு என்ன அப்பூதி அடிகள். அப்ப அதையும் அதுல ஆண்டார், குடி முழுதையும் ஆண்டார். தன்னுடைய வாழ்க்கைய இந்த வாழ்ந்து கழிப்பதற்கு நாவுக்கரசருடைய வாழ்க்கைய நினைத்து அவர் அற்புதத்தை நினைத்து வாழ்ந்தவர். ஆனால் அவரை காணவும் இல்லை, அவர் அற்புதங்களை மட்டும் கேள்விப்பட்டு வாழ்ந்தவர். அப்ப சிவனடியார்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து உறவாடி வாழ்தல் எத்துணை சிறப்புடையதாக உள்ளது என்றதையும் அதிலிருந்து ஒரு நுண்பொருளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பஞ்சம் வருந்துற்ற காலத்து கூட
திருவருளால் அடியார்களுக்கு அமுதளித்தலும் திருவருள் கூடும் என்றத அதிலையும் அந்த மடம் அமைத்து பணி செய்தலையும் அடுத்தது சமயாச்சாரியார்கள் சிவதொண்டில் அடங்கக்கூடியதாகவும் இருக்கின்ற அந்த ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுல அடுத்ததாக சிவதரிசனம் நாடு மடியார்கள் உடலெல்லாம் தேய்ந்து சிதைந்து அழிந்தாலும் இது அந்த கைலை காட்சியை காட்டுது. சிவதரிசனம் நாடு மடியார்கள் உடலெல்லாம் தேய்ந்து சிதைந்து அழிந்தாலும் சித்த உறுதி தளராது நாட்டத்தில் அந்த அதே கருத்துல இருப்பவர்கள் என்று இருப்பவர்கள். அதனால கைலை காட்சி புண்ணியதலம் இப்படியானதுகளை ஒன்றில் அதை நாம சிந்தித்து கைகூடும் என்றதை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அடியார்கள் அந்த ஓடும் சொம்பனையும் ஒக்கவே நோக்குற அந்த நிலப்பாடு வருகும். அப்ப அவர்கள் மாதரசர்களையும் மயக்கம் செய்வதில்லை அவர்கள் என்று அதையும் அங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த 13 அந்த பெரிய புராணத்துல வசனத்துல நாவுக்கரசருடைய வசனத்துல சொல்லப்பட்ட நுண்பொருளாக இந்த 13 விடயங்களையும் நாங்க எடுத்துக்கொண்டு அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை பார்க்கின்றதா பார்த்துட்டு இந்த இன்றைக்கு அடுத்ததுல இருந்து அந்த நாங்க ஒவ்வொரு விடயத்துக்கும் நாம் அங்க போகலாம். அப்ப அவர் திருமுனைப்பாடி நாட்டில வாழ்ந்தவர். வேளாளர் குலத்து குறுக்கையர் குடியில புகழனாருக்கும் மாதினியாருக்கும் பிறந்தவர். பிறந்து இருக்கிற நேரம் அவங்களுக்கு ஒரு திலகவதியார் என்ற ஒரு தமக்கையரும் இருந்து அவர் சில ஆண்டுகளின் பின் அந்த தவநறி வாழ்றதுக்கும் உலகில கதிரொளி போல ஒரு இவர் வந்துட்டார். அந்த அக்குழந்தைக்கு அந்த இளமை பேராக மருள் நீக்கியார் என திருநாமம் சூட்டுறாங்க. அப்ப திரும்ப மங்கள காரியங்கள் எல்லாம் சீராட்டி பாராட்டி பருவம் வந்ததும் கலை பயில வைக்கிறாங்க. அப்படியான திறமெல்லாம் முதிரும் அறிவாக இவர் இருக்கிறார். திலகவதியாருக்கும் திருமண பருவம் வருகின்றது. திருவும் வாய்ந்த கலிப்பையார வேளாளர் குல தலைவராக இருக்கிறவர் மணந்து கொள்றதற்கு அவங்க விரும்பி பெரியோர்கள் நிச்சயிக்கின்றாங்க. அப்ப எல்லாம் குணம் குலம் எல்லாம் வாரத்தை கண்டு மகிழ்ந்து புகழனாரும் மகளாருக்கு திருமணத்தை கலிப்பையாருக்கு கொடுக்க உடன்படுற நேரம் அந்த இருதிறத்தாரும் உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு வடநாட்டுல பகை மன்னர் சேனை அங்கால அவர் ஒரு இதாக போனவர். அப்ப அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறதுக்கு போனவர் கலிப்பகையார். அப்ப புறப்படுவது இந்த படை எழுச்சிய முன்னமே கண்டு அந்த தமிழ் நாட்டு வேந்தர்கள் எல்லாம் பேராற்றல் மிக்கவங்க. அப்ப கலிப்பகையாரை சேனை தலைவராக விட்டுருக்குறாங்க. அப்ப நியமித்து படைகளுக்கு விடுற நேரம் அவர் நாடாளும் வேந்தனுக்கு உதவும் பொருட்டு சேனைகளுடன் வடநாடு சென்றிருக்கிறாரு. அப்படி நீண்ட நாட்கள் அங்கே தங்கி இருந்து போர் விதியர் அந்த காலத்துல ஊர்வினை பயனால அந்த அவர் கனநாளமா வராம இருக்கிற நேரம் வெறும் நோய்வாய்ப்பட்டு புகழனார் இறந்து விடுறாரு. அதே போல மனைவியாரும் கணவனார் இறக்க தன்னுடைய இன்னுயிரையும் தானும் அவ விடுறா. அப்ப இருவரும் இறந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்துல கணவரோடு அதாவது மனைவியாரும் சுற்றமும் மக்களையும் துகளாக எண்ணி உயிர் நீத்து கற்பு நறி வலுவாது கணவருடன் சென்றாரு. அப்ப தந்தையும் தாயும் வாழ்வை நீத்து அந்த துன்ப நிலையில இருக்கிற நேரம் திலகவதியாரும் மருள் நீக்கியாரும் ஆற்றோநாத்தியர்ல அழிந்து கொண்டிருக்கிற நேரம் அப்ப அந்த நேரம் ஒருவாறு மனந்தெளிந்து தந்தை தாய்க்கு செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் செய்து முடிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல வடநாட்டில் போர் புரிய சென்ற கலிப்பையார் அவரு போர்க்களத்திலே மாற்றானால அழித்து வீர மரணம் எய்திட்டார் என்ற செய்தி திலகவதியாருக்கு எட்டுனதும் அப்ப என் தந்தை தாயும் என்னை அவருக்கே கொடுப்பதாக இசைந்தார்கள். ஆனால் இந்த உடம்பை துறந்து என் உயிரை அவரோடு இசைவிப்பேன் என்று தனக்கு ஒரு உறுதி பூண்டு அவ உயிரை விட துணிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நிலையில் தம்பியாராக மரல் நீக்கியார் என்ன செய்கிறார்? தமக்கையாரின் பாதங்களில விழுந்து புலம்பி தந்தையும் தாயும் இறந்த பின்னர் தமக்கையாக உண்மைத்தான் நான் வணங்கி இருக்கிறேன். அப்ப இந்த நாள் வரை உயிர் தரித்திருக்கிறேன். இப்பொழுது ஒன்றும் அறியாத என்னை கைவிட்டு நீ போகின்றையா என்று நான் உனக்கு முன்னே
உயிர் திறக்க போகிறேன் என்று வருந்தினார். அப்ப மருள் நீக்கியார் அந்த இடர் கண்டு அந்த நிலையை கண்டு திலகவதியார் மனம் உள்ளங்கனிந்து என்ன செய்யறா, வாழ வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வந்து தயாள சிந்தையினால உறுதி பூண்டுட்டார். அவ பொன்னும் மணியும் ஆகிய அணிகலன்களை அணியாது என் கணவன் இல்லைன்ற உடனே அவ அப்படி நினைச்சிட்டா. அப்ப அனைத்து உயிர்களையும் வாழ்விக்கின்ற அந்த அருளோடையும் அந்த வாழ்விக்கின்ற அந்த அருளைத்தான் தான் அணிகலமாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அப்படி ஒரு தவ பெரும் சீரலாக தம்பியை பேணி வளர்த்துட்டார். அப்ப திலகவதியாரால வளர்க்கப்பட்ட மருள் நீக்கியார் என்ன செய்வாருடா, பருவம் வந்தவர் கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு, வளர பெற்றதுக்கு பிறகு உலகியல் உணர்வுகள் நல்லா வாய்க்க பெற்று அப்ப இளமை யாக்கை செல்வம் நிலையேற்றன, இந்த இளமை நிலையேற்றன என்ற ஒரு உணர்வு உண்டு அவருக்கு வருது. அப்ப அதை உணர்ந்து நில்லாத இந்த இதுல நீங்குதற்கு முன்னரே நிலையை உடைய நல்ல அறங்களை நான் செய்ய வேண்டும் என்றெண்ணினார். அப்ப வெயில் வெண்மை தனிய சோலைகள் எல்லாம் அமைத்தாரு. வெயில் வெண்மைகள் எல்லாம் தனியறதுக்கு சோலை அமைத்தாரு. குளங்கள் பலவற்றை தோன்றினாரு. ஏழைகள் கேட்பவற்றை எல்லாம் வணங்கினாரு. இல்லை என்றாது ஈந்து மகிழ்ற ஈதல் அறத்தை அவர் நெடுகவே உங்களுக்கு ஒரு கேள்வியாக வரும். நாவுக்கரசரின் அறச்சிந்தனைகள் எவை என்ற நேரம். அப்ப அவர் வந்து அந்த அங்க போக முதலே அங்க இந்த தர்மசேனர் என்று பேர் வாங்கிட்டு அங்க போக முதலே சமணர்கள்ட்ட வெறும் இவ்வளவு பேரு வெயில் பொம்மை தணிகிறதுக்கு சோலைகள் அமைத்தார், குளங்கள் அமைத்திருக்காரு. கேட்பவர்களுக்கு எல்லாம் இல்லை என்னாது ஈந்து மகளும் அந்த ஈதல் அறத்தை அவரு தலை சிறந்து விளங்கினார். அப்ப அதுக்கு பிறகுதான் சமணய துறவிகள் அவரை கண்டு அவர் தமிழகத்தில அவரை பரப்புகிற பொருட்டு பாடலிபுலம் என்ற அந்த இடத்துல போய் பதிகளில வாழ்ந்தார்கள். அங்க அந்த அவருடைய அருள் ஒழுக்கத்தை போற்றி உரைக்கின்ற அறிவுரைகளையும் மதம் பரப்புற தொழிலில் ஈடுபட்டு வந்துட்டார். அப்புறம் நில்லாத உலகியலை கண்டு இனி நிலையில்லா வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு நான் விரும்பல என்று என துணிந்து மருள் நீக்கியார் அந்த வாழ்க்கையை அந்த இதை துறந்துட்டு என்ன செய்யறாரு, தூணறியில் செல்ல விரும்பி சிவபெருமான் நல்லருள் வாய்க்க பெறாமையினால நல்லற போர்வையை மறைந்து சமண சமயத்திற்கு சேர கருதி பாடலிபுரத்துல சென்றார். அப்ப சமண துறவிகள் அந்த அறிவுரைகளை அங்கே ஈடுபட்டு அதோட சேர்ந்து அந்த சமயத்தை தழுவி அரிய பல சமய நூல்களை எல்லாம் நிறையவே கற்று மகிழ்ந்து அப்ப சமணர் அவரை இவர் நல்ல அறிவுடையலாக நல்ல ஞாபக சக்தியோட இருந்ததால அவர் தர்மசேனர் என்ற சிறப்பு பெயரிட்டு போற்றி தர்மசேனராக புத்த சமய தேரர்களை வாதில வென்று சமணய தலைவராக இவர் மேம்பட்டு விளங்கினார். அப்ப தம்பியாருக்காக வாழ்வை இழந்த தம்பியார் உலராக வேண்டும் என்ற அந்த பேர் மனையில இருந்து தண்டம் அந்த வீட்டிலேயே இருந்து மருள் நீக்கியாரை வளர்த்து வந்த திலகவதியார் சமண சமயத்தை தழுவியதை கேள்விப்பட்டு இயற்கையிலேயே அந்த சுற்ற தொடர்பொழியும் கருத்து வந்ததால் அவருக்கு திலகவதியார் தூய சிவ நன்னறியை சார்வதற்கு திருவதிகை வீரட்டான திருக்கோயில போய் அங்க சிவசின்னங்களை அணிந்து திருவலகிடுதல் மாலைகள் தொடுத்தல் முதலிய திருப்பணிகளை தான் விரும்பி நிறைவாகவே செய்து கொண்டிருந்தாவர். அப்ப இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு திலகவதியார் தம்பியாரினுடைய தீவினை தொடர்பான புறச்சமயம் தலைமையதை எண்ணிய பெரிதும் வரிந்து கொண்டிருந்தார். அப்ப திருவதிகை பெருமானை வணங்கி என்னை ஆண்டருளினால் அடியேன் பிறந்த இந்த அடியவனோடு பிறந்த எனக்கு பின்னுக்கு பிறந்த அடியேன் பின் பிறந்த இந்தவனை புறச்சமய படுகொலியிலிருந்தும் எடுத்து ஆள வேண்டும் என பலமுறை இறைவனிட்ட விண்ணப்பம் செய்தார். முதலாவது நாங்கள் நினைக்கணும் ஒரு வினையினால செய்யப்பட்ட தோல் உடம்பு சதை நரம்புகளால இன்னொரு உங்களுக்கு ஒரு பிறவிகள் தொடர்புகள் இருக்குன்றத. அப்ப ஒரு ஆத்மா செய்யற வினை பயன் அந்த ஆத்மாவுக்கு தான் போகும், இன்னொரு ஆத்மாவுக்கு போகாது என்ற அந்த சித்தாந்த துணிவுல இருந்து. ஆனா இவர் சொல்றாரு என்ன, திருவதிகை பெருமானை என்ன நீ ஒவ்வொரு நாளும் அவன் சமய புறச்சமய படுகொலியில் இருந்து அவன் எடுத்தாள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பலமுறை விண்ணப்பம் செய்தார். அப்ப அதே போல திலகவதியாரது கனவில தோன்று நீ உன்னுடைய மனக்கவலையை தவிர்க்க வேணும், என்னுடைய தம்பி முன்னமே எனக்கு முனியாகி அம்மை அடைய தவம் இயற்றிருக்கிறான் அதனால அவனை இனி சூழ நோயை தந்து நான் ஆட்கொள்வோம் என்று அவருக்கு ஒரு அறைகூவல் ஒன்றை செய்திருக்காரு. ஏனென்றா முன்னமே இவர் முனியாயிட்டாரு,
அது எப்படி முனியாகினவர்? முன்னமே அவர் முதலேயே இந்த திரேதாயுகம் கிரேதாயுகம் துவாரக யுகத்துல வாகீச முனிவராக இருந்தவர் தான் நாவுக்கரசர். அப்ப வாகீச முனிவராக அங்க இமயமலைச்சாரல்ல அவரு தவம் செய்து கொண்டு இருக்கின்ற போது அங்கே ராவணன் என்ன செய்தான்? கைலையங்கிரியை தன்னுடைய இதுக்கு பெயர்த்து அங்க வந்து வந்து ஒரு நாளும் இது செய்ய முடியாதுன்றதுக்காக பெயர்க்க தொடங்கினான் தன்னுடைய தாய்க்காக. அப்ப பெயர்க்கும் பொழுது கைலையங்கிரி அசைந்ததை கண்டு சிவபெருமான் பார்த்துட்டார் இவர்தான். அப்ப உடனே பெருவிரலால அவரை எத்தனையோ ஆண்டுகள் அந்த காலுக்கு கீழே பெருவிரலுக்கு கீழே இருந்து துடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அப்ப இவர் அதுல விருப்பு வெறுப்பற்று தனி முனிவர்கள் போகணும். அப்ப விருப்பு வெறுப்பு என்றால் என்ன? அவங்க அந்த இத இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்ற நிலையில தான் இவங்க தவம் செய்து இறைவனை நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல இவரை கண்டு இவருடைய பரிதாபத்தை கண்டு இறங்கி என்ன செய்ய சொல்றாரு? அவருக்கு 10 தலைகள் என்று சொல்ற நேரம் நாம 10 சிரஸ் அல்ல அவருக்கு. அந்த 10 விதமான அவருக்கு அந்த யுக்தி அறிவு அது அப்ப அதுல நீ ஒரு தலையை எடுத்து அதுல முழங்கால் அந்த முழங்கை நரம்பு எடுத்து நீ ஒரு சாமகானம் பாடு, இறைவன் சாமத்துக்கு இசைக்கு வல்லவன் என்று சொன்னது. அவர் அதே மாதிரி செய்ய அவர் சிவபெருமான இந்த இசையில மயங்கி இவரை விடுவித்தார். அப்ப பார்த்தா இவர் தான் இந்த யுக்தி சொல்லி கொடுத்த அது சைவ சித்தாந்தத்துல ஒன்று இருக்கு. ஒருவன் ஒரு தூக்கப்படுறான், அது அவனுடைய வினைப்பயன், அவனுடைய கர்மா. அப்ப நாங்க அதுல போய் பங்கு படையலாது. அவர கர்மா அவர் அனுபவிச்சு தீரணும் என்ன. அப்ப இவர் போய் அதை யுக்தி சொன்னதால் இவருக்கு அந்த பாவத்துல ஒரு வந்துட்டு இவருக்கு. அப்ப அந்த பாவம் வந்ததும் இவர் திரும்ப அடுத்த பிறப்புல உடம்பெல்லாம் தேஞ்சி அப்படி அவர் பெய்த மாதிரி தில்லை காட்சி ஆகிறது 81 வயது மட்டும் அவர் வந்துட்டார். அப்ப அதற்காகத்தான் அந்த அவர் வினைக்கினுடைய தேட்டத்தினால பிறசமய சமண இதுகளையும் இருந்து அங்க போய் அங்க அறக்கருத்துக்களை நிலைச்சு அங்க இங்க கொல்லாமை கண்டு இங்க சைவ சமயத்துல எல்லாரும் கொலை செய்யறாங்க கொல்லாமை கண்டு. ஆனா அங்க சமண சமயத்துல கொல்றல்ல. அப்ப அந்த கொல்லாமை கண்டு அங்க போனேன் மற்ற அறங்கள் ஒன்றும் இல்லாமை கண்டு மீண்டும் வாரத்துக்கு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தினால் சூழ நோய் இப்படி வருகிறது. அப்ப இறையருளால் தர்மசேனரை சூழ நோய் என்ன பற்றி வடவை பெருந்தீ போல ஆலகாலமாகிய நஞ்சு போலையும் வச்சிரப்படை போலையும் வடிவா பாருங்க என்ன வடிவா போறாரு. வடவை பெருந்தீயும் தீய போலையும் ஆலகாலமாகிய நஞ்சு போலையும் வச்சிரப்படை போலையும் இவ்வாறு கொடுமை விளைக்கிற போல திரண்டு வருத்தத்தினால குடலை குடைந்து வருத்திட்டார். அப்ப இந்த தாங்கத்த மருந்துகள் எல்லாம் அந்த நோயால தடுக்க முயன்ற போதும் தனியாது மேன்மேலும் வருந்துவது போல வந்துட்டு. அப்ப இவர படுற துன்பத்தை கண்ட சமணர்கள் தமக்கு தெரிந்த எல்லா மந்திரங்களையும் பிரயோகிச்சு பார்த்தா மயிற்பேலி என்ற அந்த இதால கொண்டு அவங்களோட மயிற்பேலி கொண்டு தடவி பார்த்தார்கள். ஒரு கொஞ்சம் கூட தடவியும் சரி வரவில்லை. அப்ப சூழ நோய் முதலிலும் பன்மடங்கு அதிகமாக போற மாதிரி இருந்தது. அப்ப சோர்விட்ட சமணர்கள் இனி என்ன செய்வ, ஐயோ இனி நாம என்ன செய்யற என்று சொல்லி கலக்கமுட்டு இது நம்மால் போக்குவதற்குரிய நோயாகும் என்று தர்மசேனரை கைவிட்டு அவங்க விட்டுட்டாங்க. வேறு கொண்டும் செய்யலாண்டு. அப்ப சூழ நோயால சோர்விட்ட தர்மசேனர் தம்மை சமணர்கள் எல்லாரும் கைவிட்டு அகன்ற நிலை தம்முடைய பழைய உறவினர் அதுக்கு பிறகு அவருக்கு ஞாபகம் வருது. அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? தமக்கு உணவு பாகம் செய்யும் பணியாளை அழைச்சு தான் படுற துன்பத்தை போய் எனக்கு ஒரு தமக்கு இருக்கிறான் இன்ன இடத்துல அவங்கிட்ட போய் சொல்லி அனுப்பினார். அவன் போய் திருவதிகையில அடைந்து அவரை வணங்கி உம்முடைய தம்பியார் ஏவலாறு நான் இங்கு வந்தேன். அது கேட்ட திலகவதியார் தீங்குளவோ என்று கேட்டிருக்காரு. முதலாவது வார்த்தை அந்த கேட்டோட தீங்குளவோ, அவனுக்கு ஏதாவது தீங்கு வந்துட்டா, அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு என்ற மாதிரி நாம கேட்கிற போல அவனுக்கு அது கேட்டு தீங்குளவோ என்று கேட்டதும் அப்ப சூழ நோய் உயிரை மட்டும் போக்காமல் நின்று குடரை முடைக்கு துன்புறுத்துறார்கள் என்று சமணர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டு போக வந்தனார். அப்ப இருளாகும் நேரத்துல அதான் திரும்பி வா என்று தமக்கையாருக்கு சொல்லிவிட்டு நீ இருளாகும் நேரத்துல திரும்பி வா என்று உம்முடைய தம்பியார் என்னை இங்கு அனுப்பியிருக்காரு என்று சொன்னதும் அது கேட்ட திலகவதியார் நன்றறியாத அமன் பாலிக்கு நான் வரேன். அப்ப அம்மா அக்காவை கூட்டிட்டு வாங்க எனக்கு என்று சொன்னோன்னே நான் அந்த நன்று அறியாத அமணர்களுடைய அந்த பாலிக்கு நான் வரேன் என்று சொல்லு நீ என்று
சொல்லி திருப்பி அனுப்பிட்டாவோ அந்த வந்தவரை அன்பர் அவரை. அப்ப அவர் போய் மறுமொழிய கூறின உடனே அங்கிருந்து சென்று வந்த தர்மசேனரை அடைந்து தமக்கையார் கூறியதை தெரிவித்தார். அப்ப அதை கேட்டதும் தர்மசேனர் இனி இதற்கு யாது செய்வேன் என்று யோசிச்சுட்டு இறைவனது திருவருளால் கைகூட பெற்றமையால் இம்மை மறுமை வாழ்வுக்கு ஒரு சிறிதும் ஒவ்வாத இந்த சமண சமயத்தால தீராத சூளை நோய் துயர்கட செம்மை நெறியில் ஒழுகின்ற திலகவதியாருடைய திருவடிகளை வணங்கி உய்வேன் என்று நினைத்துட்டு அப்படியே மனக்கவலைக்கு அந்த அந்த கருத்துக்களை எங்களுக்கு வர தம்மை பிடித்து எழுப்ப ஒருவாறு சோர்வகன்று எழுந்து உடுத்த பாயும் உடுத்த குண்டிகையும் தொடுத்த மயிர் பீலியும் அறவை விட்டு விட்டு நீங்க தூய வெள்ளை துணியினோட இடையில ஒரு சின்ன உடுத்து கொண்டு நள்ளிரவில் ஒருவரும் காணாத வண்ணம் பாடலிபுரத்திலிருந்து புறப்பட்டு சூளை நோயை அது பின்தொடர்ந்து தமக்கையாரை அடைந்து நான் அதுல உய்வேன் என்ற ஒரு திடகாத்திரத்தோட ஒரு உறுதியோட பெருவிருப்பம் பெற்று அவர் என்ன செய்யறாரு, திருவதிகை திலகவதியார திருமடத்திற்கு வாரார். அப்ப அங்க சென்ற மரல் நீக்கியார் தமக்கையாரை திலகவதியாரை திருவடிகள் விழுந்து வணங்கினுடனே அவர் என்ன செய்கிறார் என்றால், நம் குலத்தில் தோன்றிய முன்னோர்கள் செய்த நற்றவத்தின் பயனாக திகழும் பெரியர் இவ்வுடம்பை பற்றிய சூளை நோயினை பொறுக்காது திருவடிகளை சரணடைந்தேன் என்று இவர் சொல்றார். இனி நான் அறியாமைப்பட்டு மயங்காமல் துன்பக்கடலில் நின்றும் பிழைத்து கரையேறுவதற்கு நன்னறியினை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப விண்ணப்பம் செய்தாரு. அப்ப தம்பியாருடைய மனநிலையை உணர்ந்த திலகவதியார் சிவபெருமான திருவருளை நினைந்து உருகி சிவபெருமான் ஏலவே சொல்லிட்டார் தானே, இப்படி அவன் சூழ நோயால அவனை நான் திருப்பி ஆட்கொள்வேன் என்றார். அப்ப சிவபெருமான் நினைந்து உருகி கைதொழுதோ தம்பியாரனாகி உறுதிப்பொருளாகிய தெய்வ கொள்கை இல்லாத புறச்சமய படுகொலியில் வீழ்ந்து பெருந்துயர்ல நீ போயிட்டா இப்ப எழுந்திரு என்று கூறி என்ன செய்தாரு, மரல் நீக்கியார் சூளை நோயோட நடுக்கமிட்டு எழுந்து தொழுதார். திலகவதியாரும் அவரை நோக்கி உம்மை பற்றிய சூள நோய் இறைவனது திருவருளே என நீ அறிய வேணும் என்று அவனை நான் நீ சரணடைந்தடைய பாசத்தலையை நீக்கி இன்னொரு புரிவாரு இறைவனடிகளை பணிந்து பணி செய்யும் என்று அவர் கூறிட்டு கைலை பெருமான் நினைத்து திருநீற்றினையும் திருவைந்தளத்தை மோதி அவருக்கு கொடுத்தாரு. அப்பொழுது திருநீறாகி அதனை தன் உருவோட தன் அதை உருவார அணிந்து அப்படி அணிந்துட்டு திருப்பள்ளி எழுச்சி வேளை வந்தது. திலகவதியார் திருவலகும் தொண்டையும் செய்து மரல் நீக்கியாருடைய திருவதிக வீரட்டான கோயிலுக்கு பூந்தாரு. அப்ப உடனே அது ரெண்டு திருநீரையும் திருநீரையும் பூசி திருவைந்தளத்தையும் அவர் உச்சரிச்சு கொண்டு அவர் நினைக்கிறாரு, மரல் நீக்கியார் என்ன செய்யறாரு, கோயில் தொழுது வரம் வந்து நிலமிசை விழுந்து இறைவனை வேண்டுறாரு. அப்ப இறைவன் திருவருளால எல்லாம் திருப்பதிகங்களை பாடி போற்று உணர்வு ஒன்று அவருக்கு வந்துட்டு. அப்ப அந்த உணர்வால அந்த உணர்வு உள்ள இருந்து சொல்லுவாங்க, அந்த பக்குவப்பட்ட ஆன்மால் உள்நின்று உணர்த்துறன்னு சொல்றது என்ன, அப்படி உள்நின்று அந்த உணர்வு அவருக்கு உண்டாகினதும் அந்த உணர்வால தூண்டப்பட்ட மரல் நீக்கியார் தம்மை வருத்துன்ற அந்த சூழ நோய் நீங்கும் பொருட்டு முதலாவதாக திருவதிகை பெருமான் நேத்து கூற்றாயினவாறு விளக்ககலீர் என தொடங்கும் இந்த திருப்பதியத்தை பேரன்பு பொங்க அழுது இத பாடுறாரு. அப்ப பாடுற நேரம் இதுல ஒரு இத பாருங்க, ஒரு கருத்தை கூற்றாயினவாறு விளக்ககலீர். அப்ப கூற்றாக வந்த கூற்றுவனை போல வந்த கொடுமை செய்கின்ற இந்த நோய் எனக்கு அதை விலக்கி அழுக. கொடுமை வல நான் எந்த விதமான கொடுமையும் செய்ததாக என்னளவுக்கு நான் அறியல்ல. ஏற்றாய் அடிக்கே என்ன ஏற்றாய் என்ற என்னை ஏற்றுக்கொண்டவனே அடிக்க ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுது. அப்ப கூற்றாயினவாரண்டா நாங்க சொல்றோம் கூற்றாக வந்தண்டு. ஆனால் அவர் திருநாவுக்கரசர் சொல்றாருண்டா இது முன்ன சொல்லப்பட்ட கூற்று எனக்கு. அப்ப என்ன திரேதா இந்த துவாரக யுகத்துல சிவபெருமான் அந்த ராவணனுக்கு நான் செய்த அந்த அது வாகீச முனிவராக இருந்த அந்த நிலை எனக்கு அந்த முன்னமே உரைக்கப்பட்டது இப்ப கூற்றாக வந்துட்டு. அந்த கூறுனது அது கூற்று, அந்த கூறியது இப்ப கூற்றாக செயல்படாக வந்துட்டு.
கூற்ற. அப்ப கூற்றாயினவாறு அந்த முதல் சொல்லப்பட்ட அந்த கூறு அந்த கூற்று இப்ப கூற்றாக வந்துட்டு. அப்ப அப்படியே நான் உன்னை இரவும் பகலும் பிரியாது வணங்குவேன் எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே என்று. அப்ப எப்படி எனக்கு அது உள்ளுக்குள்ள வெளியில தெரியாம உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு அகமாக அகப்பக்கமாக குடரோடு துடைக்கி முடைக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான் ஆற்றேன். எனக்கு இந்த இதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஆற்றேன். அவர் சொல்றாருல அந்த ஆற்றேனும் ஐயாரனையோ என்றென்று என்று சொல்றாரு. அப்ப ஆற்றேன் அதுக்குள்ள கிடக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று இதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஆற்றேன் அடியேன் எனக்கு இதை பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்றார். அப்ப சிவனருள் பெற்ற அவர் இறைவன திருவருளால அடியேற்கு உயிருடன் நலத்தை மருளி ஆனந்த பைரவ முற்று கருணைக்கடல் மூழ்கியின் புற்றார். அப்ப என்றும் வெள்ளம் ஏறாத பெருந்திடரென அமைந்த எளியேனுக்கு இவ்வாறு உன் திருவருட் பெருவெள்ளத்தை பெருக விடுதல் தகுமோ என்று இறைவனை உள்ளங்கசிந்து உருக போற்றி பாடினார். அவ புறச்சமய படுகுழியில் வீழ்ந்து கிடக்கும் என்ன சிவபெருமான் திருவடிகளை அடைந்து உய்யும் வண்ணம் இத்தகைய நல்வாழ்வை தந்த சூழ நோய்க்கு என்ன கைமாறு செய்வேன். இதைத்தான் அவர் சொல்றார். என்ன வருத்தம் வரப்பிரசாதம். அந்த சூழ நோய் எனக்கு வந்தது இந்த திருவடிகளை சிவபெருமான் திருவடிகளை நான் அடைகிறதுக்கு நல்வாழ்வை தகுந்த இந்த சூழ நோய்க்கு ஒரு என்ன கைமாறு செய்வேன். அதைத்தான் அவர் அந்த நான் நுண்பொருள் ஒன்று சொன்னேன். வருத்தம் வரப்பிரசாதம். அப்ப செந்தமிழ் சொன்மாலைகளால இயன்ற திருப்பதியுமாக பாமாலையை பாடி தன்னடிமையிலால் உன்ற பெயர் உனக்கு நாவுக்கு அரசு என்று உலகு ஏழிலும் நிலை பெற வழங்குவதாக என்று சிவபெருமான் திருவருள் சொல்லுகிறாரு. அந்த திருவருள் மொழியினை கேட்ட திருநாவுக்கரசு நாயனார் என்ன செய்யறார்? நெடுங்காலமாக இறைவனை மறந்திருந்த தீவினை அவருக்கு தீவினையாளர் தானே அவரு ஆகிய எளியனுக்கு இந்த திருவுடைய பெருவாழ்வு தந்ததற்கு நினைந்து கைலையை எடுத்த ராவணனது பிழையை திருவிழாங்கொள்ளாது அவனுக்கு வாழ்நாளும் வாட்படையும் தந்த பெருங்கருணை திறத்தினையும் உணர்ந்து போற்றுதலை தமக்குரிய அப்படி அவரே இன்னைக்காரு ராவணனுக்கு திரும்ப வந்து அவனுக்கு வாழ்நாளும் வாழ்றது அந்த வாழ்நாளை பேரையும் கொடுத்து வாட்படையையும் தந்த அந்த பெருங்கருணை அவனுக்கும் கூட பெருங்கருணை திறத்தை உணர்ந்து இரண்டை நினைத்து அவரு அந்த நினைக்கிற ஒவ்வொரு நாளும் காலையில இந்த இரண்டு விடயங்களையும் அந்த அது ஒரு கடமையாக அவருக்கு ஒரு தினம் அவர் இந்த செயல்திறன் பெற்றவர். அவர் தவம் என்றது என்ன? ஒரு விடயத்தை உறுதியாக அதே நேரத்தில் அந்த இடத்தில் அதே நேரத்தில் அதை செய்தல். அதுதான் தவம். உறுதியாக அதை கைவிடுறல்ல, அது செய்யறது. அப்படியாக கடமையாக கொண்டு வீரட்டான பெருமான் நினைச்சு அங்க தூய்த்து வந்தார். அப்ப சிவனரியில வந்த திருநாவுக்கரசு நாயனார் உலகமைந்ததென்று திருவதிகையில் உள்ள எல்லாரும் மகிழ்ச்சி விட்டார்கள். அப்ப அவர் சிவசின்னங்களை அணிந்து இறைவன் திருவடிகளை இடையறாது நினைச்சு அவருக்கு நல்லுணர்வும் பெருங்கருணை திறத்தையும் விரைந்து நற்சொல்லும் திருக்கோயிலில் கைத்தொண்டு புரிகிற உளவாரப்படையையும் உடையவராக மனம் மொழி மெய் முக்கரணங்களாலும் சிவநெறி தொண்டு புரிவார். அப்ப திருவட்டானம் பெருமானை பொய்மை மிக்க புறச்சமய தொடக்கி நின்றும் தன் தம்பியை மீளும்படி செய்த அந்த பொருளாக கொண்ட ஆட்கொண்ட அவருடைய திறனை போற்றி இந்த உலகில வேறு யார் இந்த பெருமதியை அதாவது இந்த பேரை பெற்றாங்க என்று வியந்து ரெண்டு பேரும் போற்றி மகிழ்ந்தார்கள். இவ்வாறு நாவுக்கரச சிவனறியில வாழ்ந்திருக்கின்ற பாடலிபுரத்திலுள்ள சமணர்கள் இதை கேட்டு மனம் புறாக கோபம் வந்துட்டு அவங்களுக்கு உயிர் நெறியை நாடி திருவதிகை சென்ற சைவராக வந்து இருக்கிறவருக்கு சூளை நோய் நீங்கி உயிர்ந்து வந்துட்டான் என்ற அதை அறிந்து என்ன செய்யறாங்க? இனி நம்மளோட சமயம் அழிஞ்சிரும் என்று அவங்களுக்கு விளங்கி போயிட்டு இனி நமது சமயம் அழிந்தது என்று அவங்க திடகாத்திரம் கொண்டுட்டாங்க. அப்ப என்ன வருத்தமுற்று ஓரிடத்தில் ஒன்று கூடி அவங்க ஒரு ஆலோசனை ஒன்று போடுறாங்க. அப்ப தர்மசேனருக்கு வந்த சூளை நோய் தங்கள் எவராலையுமே நீக்கப்படாம சிவனறியை மேற்கொண்டதனால நீங்கிய செய்திய வேந்தன் அறிந்தால் நம்மை வெகுண்டு தானும் செய்வனாகி நமக்கும் தத்து வரப்போது அது ரெண்டு இவன்கள் நினைச்சிட்டாரு. சமண பாட்டிகள் அவங்களை ஈனப்பிறவிகள் தானே சொல்ற ஈனர்கள். அப்ப அவங்க அப்படி வேந்தம் கூட அறிஞ்சாருண்டா நம்ம வெகுண்டு அவனும் வேந்தனும் கூட செய்வனாயிருவார்
சைவராகிறா நமக்கு தான் எல்லா பிரச்சனையும் வரப்போகுது என்று அப்ப நமக்கு இப்ப கிடைக்கிற சகல வசதிகளும் இல்லாம போயிடும் என்று இதுக்கு நாங்களே ஒரு திட்டத்தை போடுவோம், நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி இவங்க ஆராய்ந்து நமக்குள்ள ஒரு வஞ்சன புத்திய உபாயத்தை தேர்ந்து கொண்டு நம்மட சமண சமய தலைவராக விளங்குகின்ற தர்மசேனருக்கு தமக்கையார் சைவ சமயத்தை வந்த மேற்கொண்டிருந்தபடியால் தாமும் அவர் போல ஆக விரும்பி தனக்கு சூழ நோய் வந்ததாக பொய்யையை காட்டி அந்நோய் நம்மால் தீரவில்லை என பொய் கூறி பொய்ய சொல்றாங்க. சைவராகி சமய தெய்வத்தையும் இழந்துரைத்தனர். அப்படியே சமயத்தையும் இழந்துரைத்து வேறு பொய் சொல்லி அந்த நோய் வந்ததானின் தீர்ந்தா என்று மாறி பொய்களை மாறி சொல்றாங்க. அப்ப இந்த பொய் வழக்கினை சித்தரித்து வேந்தரிடம் முன்னமே சென்று முறையிடுவதே செய்யத்தக்கதென துணிந்து நேரத்தோடைய பொய்வன்கள் பொய்ய வேந்தனிட்ட சொல்றாரு. உடனே அந்த வேந்தன் இதுக்கெல்லாம் முடிவு செய்வதற்கு என்ன செய்கிறான், வல்லவ வேந்தன் தலைநகரை அடைந்து அங்கே சென்று உடனே சொல்றாரு, இந்த தாங்கள் தீட்டிய உபாயத்தை அவ்வாறே தர்மசேனரும் தனது சமயத்தை ஒழித்து விட்டார் என்று மாறி கதைகளை இப்படி சொல்றாங்க. அந்த உரை கேட்ட உடனே வெகுண்ட அரசன், அடிகளே, இத்தகைய குற்றத்திற்கு நம்மால் தரப்படும் தண்டம் யாது என்று வினவுறார். உடனே அது கேட்ட சமணர்கள் கொல்லாமையாகிய நல்லறத்தினை மேற்கொண்டு நடிக்கும் இயல்பினராகையால் உயர்ந்த நெறியாகிய நமது சமயத்தை அழித்து அரச நீதியாகிய உன்னுடைய ஆணையை கடந்த அவனை நீ தண்டித்து ஒருத்தல் வேண்டும் என்று இவங்க இத போடுறாங்க. அப்ப உடனே பல்லவ மன்னன் தன் அமைச்சர்களை நோக்கி, இம்முனிவர்களால் சுட்டப்பட்ட தீயோனை பிடித்து என்னிடம் கொண்டு வாருங்கள், அவனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு கூறுறாங்க. இந்த தீயோனை கூட்டிட்டு வாங்க. அப்ப இவங்க அந்த அரசன் பணியை மேற்கொண்டு அமைச்சர்கள் சேனை வீரருடன் திருவதியைக்கு செல்றாங்க. அங்க ஐமீன் உம்மை அழைத்து வரும்படி ஐயன் மீர் அவரை சொல்ற, உம்மை அழைத்து வரும்படி என்னை அரசன் ஏவியிருக்கிறான் என்று கூறின உடனே அது கேட்ட நாவுக்கரசர், அப்ப தனக்குவமை இல்லாத தலைவனாகிய சிவபெருமானை அவன மீளாக ஆளாய் நான் திருவடிகளை இடைவிடாது மீளாது அவனுக்கு ஆளாகி நான் சிந்திக்கும் இயல்புடைய நான் இந்த உலகில வேந்தர் யாருக்கும் குடியாக அடங்குற எளிமையுடையனாக இருக்க மாட்டேன், நமனை கண்டு சிறிதும் அஞ்ச மாட்டேன், வஞ்சனை பொய் அற்றோமாதலால் நரகத்தில நான் துன்புற மாட்டேன் என கூறி, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணி அறியோம், அவங்க செய்த ஏமாத்தோம் பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியெல்லா தன்மையான சங்கரவன் குலையோர் காதேர், கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலச் சேவடி இணையே குறுகினோமே என்று இவர் பாடுறாரு. அப்ப இதுல பாருங்க, அந்த நாமார்க்கே கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய், அவர் அந்த அவரை மீளாத அவரே ஆட்கொண்டவரு பெருமான். அப்ப அந்த குடியரசு ஆட்சி காலத்துல அந்த மன்னனுடைய கட்டளை கேங்கி கிடக்கின்ற அந்த காலத்துல, அந்த குடியரசு காலத்துல இறைவன் என்ன கட்டளை போட்டானோ அதை ஏற்றுக்கொள்ற காலவன அந்த அப்படியான மக்களே இங்க இருக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு மன்னனையை எதிர்த்து நாமார்க்க முடியலோ நான் வரமாட்டேன் என்று சொல்லி இந்த நமனை அஞ்சோம், நான் நரகத்தில் இடப்பட்டாலும் நாங்க நடலையிலோம் அப்படி அவரை எதிர்த்து மன்னனை எதிர்த்து போரான முதலாவது புரட்சி அங்க உண்டாகுது. எப்படி அந்த முதலாவது புரட்சி என்றா அவரு இந்த அரசனை எதிர்த்தது அது முதலாவதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் அந்த காலத்துல அரசன் எந்த கட்டளை விட்டாலும் அந்த கட்டளைக்காகத்தான் எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிற. அப்ப இது வரலாறு உணர்த்த தேசநறி நிலையாமை இதற்கு வரலாறு உணர்த்துற ஒரு புரட்சிய செய்திருக்கிறாரு. ஏனென்றா செல்வாக்கு பெற்ற சமண சமயத்தவர்கள் அந்த நிலையில கூட இவர் ஏலாண்டு சொல்லியிருக்காரு என்றது ஒரு பெரிய ஒரு செயலாக அத காட்டப்பட்டிருக்கின்றது. இங்க அடுத்ததாக அதே பிறகு என்ன செய்யறாரு, இந்த திருநாவுக்கரசரது மறுமாற்ற இன்னொரு திட்டத்தை கொண்டு வராங்க. அமைச்சர்கள் எப்படி திருவடிகளை வணங்கினே பெருந்தகையர் தண்டனை நின்றும் நாங்கள் உய்யுமாறு
தாங்கள் எம்முடன் வந்தருள வேண்டும் என வேண்டி சொல்றார் திருநாவுக்கரசர்கிட்ட. ஈண்டு வரும் வினை துன்பங்களை போக்குவதற்கு இறைவனாகிய சிவபெருமான் உளன் என்று உறுதியுட அமைச்சர்களுடன் சென்றார். அப்ப இனி எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இணங்கிய திருநாவுக்கரசர் அவனால் எங்களுக்கு பிரச்சனை வருகுது, நீங்கள் எம்முடன் வந்தருள வேண்டும் என்று வேண்டின உடனே அப்ப இணங்கிய திருநாவுக்கரசர், அதுக்கு ஓமன்று இணங்கின திருநாவுக்கரசர் சொல்றார் என்ன வார்த்தைண்டா, ஈண்டு வரும் வினை துன்பங்களை போக்குதற்கு எம் இறைவனாகிய சிவபெருமான் உள்ளன் எனக்குள்ள இருக்கான் என்று இறுதியோடு அமைச்சர்களிடம் போறார். அப்ப அமைச்சர்கள் நாவுக்கரசரை அழைத்து வந்து செய்தியை பல்லவ மன்னனுக்கு கூறினது. பல்லவ மன்னன் சமணர்களை நோக்கி இவனுக்குரிய தண்டனையாது என்று வினாவுறாங்க. அப்ப சமணர்கள் அவரை நீட்டறையில் இடுவோம் நாங்க என்று அரசன் பணித்தவுடனே ஏவிலாளர்கள் அவரை பொம்மை மிக்க சரியான இதான் இருக்கிற நீட்டறையினுள்ளே அடைத்து தாளிட்டு பூட்டுறாங்க. அப்ப நீட்டறையில பூட்ட பெற்றது உடனே நாவுக்கரசர் தில்லையம்பலத்தில் இருக்கிற தாண்டவம் புரிகின்ற சிவபெருமான திருவடி நிழலை தலை கொண்டு ஈசன் அடியார்க்கும் ஈண்டு வரும் துயருளருவோ என்று சொல்றார். அப்ப அந்த கேள்வி வரும் எப்படி என்றா, நீட்டறையில் பூட்டப்பட்டதும் நாவுக்கரசர் எந்த இறைவனை வணங்கினார்? எந்த இறைவனை வணங்கினார்? தியாகேஸ்வர வணங்கினாரா, தில்லை குத்தனை வணங்கினாரா, கைலைநாதனை வணங்கினாரா? அப்ப இதுல சொல்லிக்கன நாவுக்கரசர் தில்லையம்பலத்தில் தாண்டவம் புரியும் தம்பிரானது திருவடி நிழலை நான் நினைச்சிருக்காரு. நினைச்சு ஈசன் அடியார்க்கு ஈண்டு வரும் துயரிழவோ என்ன நினைச்சிட்டு சிவபெருமானை தியானித்து இருந்தார். அப்ப அந்த உண்மையாக இருந்த அந்த நீட்டறை இளவேநீர் பருவத்தில் முது நிலவரிக்கின்ற மாலை பொழுதுல தென்றல் வீசுற செழுங்கழு நீர் தடாகம் போல குளிர்ச்சி உடையதாக யாழொலி இறைவனுடைய திருவடி நிழலாகிய அருளின் நீர்மையாக திருநாவுக்கரசருக்கு பேரின்பம் தருவதாக வந்துட்டு அந்த ஆனந்த வெள்ளத்தில மூழ்கி அம்பலவர் திருவடி தாமரைகளின் அருளார் இன்பத்தை தேனமுதுண்டு தெளிவெய்திய அந்த திருநாவுக்கரசர் தன்ற திருமேனிக்கு எத்தகைய தின்பமின்றி இனிதா அமர்ந்து இருந்தார். அப்ப 7 நாட்கள் சென்றதுக்கு பிறகு பல்லவ மன்னன் வாரான். மன்னன் சமணர்களை அழைத்து நீட்டறையை திறந்து பாருகின்றார். உடனே அவர்கள் நீட்டறையை திறந்த போது அதனுடைய திருநாவுக்கரசர் எந்த விதமான துன்பமும் இல்லாம முகத்தில சிந்தாமரை போல முகத்தில சந்தோஷத்தோட இருத்தலை கண்டு தமக்குள்ளே வியந்தாங்க. அப்ப அவங்க அரசனிடம், அரசே, அவன் நம்முடைய சமயத்தில் இருந்து பெற்ற மந்திர தந்திரங்கள்ன்ற வலிமையால அவையப்ப சைவ சமயத்திலிருந்து வந்த அந்த தந்திரம் இல்ல, அவங்கட சமயத்திலிருந்து இவன் பெற்ற தந்திர மந்திர வலிமையால வெந்து போகாமல் விளைத்திருக்கின்றான். இனி அவனுக்கு நஞ்சூட்டி கொள்வதே இவனுக்கு தகும். அப்ப அவங்க இவர் மாசில் வீணையும் படிச்சு அவர் என்னத்தை படிச்சவர் என்ன, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசனெந்தை இணை அடி நிழலே என்று அவர் அப்படி பாடி அவர் அதுக்குள்ள இருந்த இவங்க சொல்றாங்க என்ன, நங்கட சமயத்திலிருந்து பெற்ற மந்திர தந்திர வலிமையால அவன் வெந்து போகாமல் பிழைத்திருக்கின்றான். இனி இவனுக்கு நாம நஞ்சு விட்டுவான் என்று அரசனை நம்ப வைக்கிற மாதிரி அப்படி கதைக்கிறாங்க. அப்படி இருக்குதானே எங்கட இடையில எத்தனையோ இடங்கள்ல நாம அறிவோம். ஒருவன் களவெடுத்து போட்டு அவனே போய் சொல்றேன், இப்படி களவெடுத்துட்டாங்கண்டா அவனே கள்ளனே போய் சொல்றேன். அப்படித்தான் இது எல்லாமே. அப்ப அதே போல உடனே இவர் சொல்றாரு, நீங்க அவ்வாறே செய்யுங்க என்று சொன்ன உடனே வஞ்சனையால் நஞ்சு கலந்த அந்த பால் சோற்றை உண்ண கொடுக்காங்க. அப்ப உடனே சமணர்கள் வந்த வஞ்சனையை தெரிந்து கொண்ட நிலை, சமணர்கள் தனக்கு நஞ்சு வைக்கின்றானுகள் அதை அவரு நல்லா தெரியும், திருநாவுக்கரசருக்கு நல்லாவே தெரியும். அப்ப நாதன் அடியார்க்கு நஞ்சு மமுதாம் என்று கூறி நஞ்சு கலந்த பாச்சோற்றை உண்டார். இறைவனரால் எத்தகைய தீங்குமன்றி எதிர்ந்தார். ஏன் அவர் நஞ்சு அதார்க்கு அதை சாப்பிட்டவர்ண்டா அவனுகள், அதாவது இந்த சமணர்கள் நஞ்சு வைக்கிறானுகள் என்று நல்லா தெரிந்தும் அதை அவர் உண்டார் என்றா அவனுகள் அதுல துக்கப்படப்படாது. அவனுகள் அந்த இறைவனோட நஞ்சு கலந்த அவனுங்களுக்கு நயத்தக்க நாகரிகம் அதை அறமாக்கி அவர் உண்டவர். நஞ்சு கலந்த சோற்றை உண்ண வைத்ததும் அதை நயத்தக்க நாகரிகம் என அதையே அறமாக்குனார். அதான் அந்த அறச்சிந்தனைகள் அவருக்கு கூடுதலாக இருக்கின்றதுக்கு. அப்ப ஏன்
அரைச்சந்த அதை நீற்றறையில் மூசு வண்டறையிலிருந்து பொய்கை போன்றது போல அதை படிச்சது போல இதுலயும் செய்தார். இதைத்தான் அவர் வள்ளுவர் சொல்றார், திறனல்ல தான் பிறர் செய்யினும் நூனொந்து அறநல்ல செய்யாமை நன்று என்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அவனுகள்ற அந்த தான் பிறர் செய்யினும் நூனொந்து அறநல்ல செய்யாமை. அப்ப அவங்கள மனசுல கழிவிலக்கம் கொண்டு அவனுகள்ற மனம் நோகக்கூடாது என்று அதை வாங்கி உண்டாராம். அப்ப நஞ்சுமமுதாக அவர் பிழைச்சிட்டாரு. அப்ப நமக்கெல்லாம் எல்லாமே நாசம் போயிட்டுறாப்பா என்று நினைச்சிட்டு நடுக்கம் விட்டு அரசனிடம் சென்று திரும்ப சொல்றார்கள், நஞ்சு கலந்து உண்பிக்கவும் தான் நமது சமயத்தில் கற்றுக்கொண்ட மந்திர வலிமையால நஞ்சும் கூட அவனுக்கு கொல்லாதபடி தடுத்து விட்டான் அரசே வேந்தரே என்று சொல்றார். அப்ப இப்படி இருக்கக்குள்ள நம்முடைய உயிரும் உனது ஆட்சியும் அழிவது திண்ணம் என முறையிட்டார்கள் என்று அரசனை அந்த தங்களோட தீ சொல்களால அவனை வசப்படுத்துறானுங்க அவங்களோட சொல்களால. அப்ப இந்த உரையை கேட்ட மன்னன் என்ன செய்கிறான், அப்ப என்னுடைய பட்டத்தியான கொல்லுதற்குரிய உபாயம் யாது என்ற வினவினது பட்டத்தியானைய கட்டவிழ்த்து கொண்டு வாங்க. அப்ப அவனை கொண்டு வந்து அதுக்கு விட்டு அதுக்கு செய்யத்தக்க தகுதி இந்த இதானது செய்யத்தக்கது இதுதான் என்று சமணர்கள் கூறினது. உடனே அவ்வாறு படித்தார்கள். அப்ப கொடியோர் ஆக இருக்கிற அந்த இவன்கள் திருநாவுக்கரசருக்கு எதிரே சினமிக்க அந்த மத யானை அந்த ஏவினார்கள். அப்ப நாவுக்கரசர் தம்மேல் யானை வர கண்டு சிறிது மஞ்சதுல கொஞ்சம் பயப்படுற சிவருமானை தியானித்து சுண்ணவன் சந்தன சாந்துவன அந்த பாடல தொடங்கி ஒவ்வொரு பாட்டாகவும் படிச்சு கெடிலை புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று அதை பாடி முடிக்காரு. அந்த பாடத் தொடங்கி ஒவ்வொரு பாடலாக படிச்சு இந்த கடைசி பாட்டை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் ஒன்று இல்லை என பாடி அருணை இதை கண்டவனே அஞ்சும்படி அங்கு வந்த யானை கூட தனது அன்புருவாகிய திருநாவுக்கரசரை வலம் அவருக்கு எதிரிலே நிலத்தில் தாழ்ந்து இறைஞ்சி அதுல வணங்கி அதும்பிகையால ஆசீர்வதித்து வணங்கி அந்த அங்குசத்தால குத்தி அவர் மேல் செலுத்த அந்த யானை உடன் வந்த பாகர்களை கொண்டதாம். அப்ப இந்த யானைக்கு விளங்கி போயிட்டு இந்த பாகர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. பாகர்களை தான் இந்த அங்குசத்தால குத்தி பாகர்களை கொண்டு போட்டு அப்ப சமணர்கள் மேற்சென்று திரும்பவும் என்ன செய்யறாங்க, அந்த அவர்களின் சிலரை மிதித்து அங்க இருக்கிற வந்த பாகர்களை அந்த இதால குத்தி அங்குசத்தால குத்தி கொண்டதும் இல்லாம அங்க இருந்த சிலரை மிதித்து அங்குள்ளவர்களை யாவருக்கும் கவலை உண்டாகிறபடி செய்தான். அப்ப மானமிழந்த சமணர்கள் என்ன செய்யறாங்க, மன்னனை திரும்ப ஓடி போய் பல முறையிட்டு போல அப்ப நம்ம வலிமையை சிதைத்து உனது புகழுக்கும் இழிவை உண்டாக்கினான் அந்த தர்மசேனன் என்று சொல்லி புலம்பி அழுதார்கள். அப்ப சினமுற்ற அந்த அரசன் செய்தற்கு என்ன தண்டனை அவனுக்கு செய்யலாம் என்று அது கேட்ட சமணன் அவனை கல்லோட சேர்த்து கடல்ல தள்ளுவோம் நாங்க என்று அந்த கொடிந்தொழிலுக்கு உடன்பட்டு அந்த கொலை தொழிலை செய்வதற்கு தீங்கு புரிந்த தர்மசேனரை காவலோடும் கொண்டு சென்று கருங்கல்லோட சேர்த்து கயிற்றால பிணித்து படகில் ஏற்றி சென்று நடுக்கடல்ல தள்ளி விட்டாங்க. அப்ப இப்படி கட்டளை இட்டோன்னே அவங்க அப்படி செய்யறாங்க. அப்ப அரச ஆணையை மேற்கொண்ட ஏவலார்கள் சமணர்களை தம்முடனே வர அரசன் பணித்த அந்த நாவுக்கரசரை அழைத்து சென்று நடுக்கடலை தள்ளி விட்டு அவைய திரும்பிட்டு போயிட்டாங்க. உடனே மெய்த்தொண்டராகிய நாவுக்கரசர் என்ன செய்கிறார், திருவைந்தெழுத்த ஓதி சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை போட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த சத்யாசன் சார் படிப்பிச்ச மாதிரி சில பிள்ளைகளை விடுறேன் இந்த எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப இதுல பாருங்க, கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் கடலுள் பாய்ச்சினும் எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் பாடுவாங்க. ஒரு எழுத்து கூட நேற்று சத்யாசன் சார் சொன்னவர் என்ன, ஒரு எழுத்து கூட தப்பக்கூடாது. கடலிற் பாய்ச்சினும் இற்றண்டு. அதே போலதான் அந்த உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் என்று ஓதுதற்கு என்று படிக்க கூடாது, ஓதற்கரியவன் என்று. அதே போலதான் கடலில் பாய்ச்சினும் என்று படிக்கணும். அப்படி அந்த பாடல் நமச்சிவாய பதிகத்தின அவர் போற்றி பாடின உடனே
அதிலே பிணிக்கப்பட்ட கடலிலிருந்து தள்ளப்பட்ட அது கருங்கல்லாக தெப்பமாக மாறி அந்த பிணிக்கப்பட்ட கயிறு மறந்து அந்த நிலையில கருங்கல்லே தெப்பமாக வந்து கடலில் நின்றும் கரையேறு திருநாவுக்கரசரை திருப்பாதிலி ஊரை அடைந்தார். அப்ப சிவனடியார்கள் எதிர்கொண்டு தமக்கு தோன்றா துணையாக இருந்து இன்னருள் புரிகின்ற தம்பிரான் பாதிரி புலியூர் திருக்கோயிலில் சென்று அவர் பாடுறாரு, திருப்பதிகம் பாடுறாரு. அப்ப அது வந்து அந்த என்ன பாதிகம் வேண்டா, கீன்றாலும் ஆயனை கெந்தையும் ஆயுடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க ஈன்றான் இமையவர் கண்பன் பாதிரி புலியூர் தோன்றா துணையாக இருந்தனன் தன்னடி உங்களுக்கே. அப்ப இந்த என்ன தோன்றா துணையாக எனக்கு அவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் அவன் எனக்கு துணையாக வெளியில தெரிய மாட்டான், எனக்கு துணையாக இருந்தான். அப்படி இருந்து அவனுடைய அடியார்களுக்கு அவன் அப்படி இருந்து செய்வான் என்று அந்த பாடலை பாடுகிறாரு. அப்ப இப்படி திருநாவுக்கரசர் திருவட்டான பெருமானை இறைஞ்சி அந்த அது மேலே வேட்கை உடையவராக அப்ப திருமானி குளிமுதிய தலங்களை திருவதிகையில அடைந்து சமணர்கள் செய்த இடர்களை எல்லாம் இறைவனருளால் வென்ற திருநாவுக்கரசர் வருகை அறிந்த திருவதிகை மாந்தர்கள் எல்லாரும் நகரை அலங்கரித்து மங்கள வாத்தியம் முழங்க எதிர்கொண்டு போற்றி தூய்மை தரும் வெண்ணீர் அணியப்பட்ட அந்த பொன்மேனியுடைய திருவடையாள மாலையாகிய தாழ்வடமும் திருப்பதியமாக பாமாலையும் பொருந்திய மலர் போலும் சிவந்த திருவாயும் உடையவராக நாவுக்கரசர் திருவதிகையில புகுந்து வாராரு. அப்ப அத இவர் எப்படி சொல்றாருண்டா வடிவா சேகலார் சுவாமி, தூய வெண்ணீரும் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொலி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயோ உடையார் பூதனர் வீதியுள்ளே. இது வந்து புராணம், நாம இதையும் படிக்கலாம் பஞ்ச புராணத்துல. அப்ப இப்படி நான் படிக்கிறேன் நான் இந்த பாடல். அப்ப என்ன செய்யறாரு, அந்த திருவதிகை அந்த வீதிக்குள்ளவர் அப்படியே அந்த எல்லாம் அந்த அவர் அந்த இடர்கள் செய்யப்பட்ட அந்த தீங்கள்ல இருந்து நீங்கி போகல சேகலார் அப்படி பாடுறாரு. இப்படி போற நேரம் அவ்வளவுக்கு அவங்க அந்த மலர் தூவி சிவந்த திருவாயோட திருநாவுக்கரசர் போன அந்த பொலிவை வடிவா சொல்றாரு. அப்ப அங்க திரிபுரமரித்த விரிகடை கடவுள வணங்கி நின்று தாம் முன்னர் சமண சமயத்தில் சார்ந்த இந்த காலத்தில் சிவபெருமானை போற்றாது நிகழ்ந்திருந்த அந்த அறியாமை என்னைந்து வருந்தினாரு. நான் உலக காலம் உன் என்னைக்கல்லே செய்யலே, நான் எப்படி எல்லாம் அங்க அவனிட இருந்துட்டேன் என்று வெறி விடரவு என தொடங்குறார் திருத்தாண்டகத்தை முதல் பாடுறார். அப்ப முதல் பாடிய திருத்தாண்டகம் எது யோசிச்சு பாருங்க. முதல் பாடிய நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை அஞ்சோம், அதுதான் முதலாவது திருத்தாண்டகம். இப்ப இதே பிறகு இந்த திருத்தாண்டகத்தை அவர் பாடுறாரு. அப்ப சமணர்கள சொல் கேட்டு நாவுக்கரசரை துன்புறுத்திய பல்லவ மன்னன் யோசிக்கிறாரு. இப்ப துன்பங்களை எல்லாம் வென்று ஏறிய இப்படி எல்லாம் வென்று செய்த நாவுக்கரசர் பெருமையின கேள்விப்பட்டு தந்த பிழைய அறிஞ்சு வேந்தன் என்ன செய்றாரு, திருவதிகை வீரட்டானத்துக்கு வாராரு. நாவுக்கரசர் திருவடிகளை வணங்கி சிவனறியை திரும்ப மேற்கொண்டுட்டார். யாரு, வேந்தன் பல்லவ மன்னன் மேற்கொண்டு அந்த சமணர்கள் அறிவுறுத்திய அந்த நெறி பொய் என்றதை உணர்ந்து பாடலிபுரத்தில் உள்ள பள்ளிகளை எல்லாம் பாலிகளை எல்லாம் இடித்து அந்த கற்களை எல்லாம் கொண்டு திருவதிகையிலே சிவபெருமானுக்கு குணதர வீச்சரம் என்ற திருக்கோயிலை அந்த கல்லுகளை கொண்டு இப்படி கட்டினாரு. அப்ப திருவதிகையில் என்ன திருவட்டானத்தை இறைவருக்கு தொண்டு புரிந்து வந்த திருநாவுக்கரசர் திருத்தலங்கள் பலவற்றையும் வழிபட விரும்புகிறார். அப்படியே நீங்க செய்த அந்த இதுகளை எல்லாம் விரும்புற நேரம் திருவதிகையிலிருந்து புறப்பட்டு திருக்கோவலூர் அந்த தலங்களுக்கு போறாரு. அங்க திரும்ப என்ன செய்யறாருன்னா திருப்பண்ணாகடத்தை அடைகிறாரு. அங்கு தூங்கானை மாடம் என்ற இடம் திருக்கோயில். இதுல ஒரு நல்ல ஒரு செய்தி வடிவா கேட்டுக்கொள்ளுங்களா. தூங்கானை மாடம் என்ற திருக்கோயில்ல வீட்டிருக்கின்ற இறைவனை வணங்கி, பெருமானே புன்மை மிக்க நெறியான அந்த சமண புன்மை என்றால் என்ன, அந்த புன்னறி என்ற மாதிரி தீங்கு செய்யற இந்த நெறியில சமண சமயத்துல தொடக்குகள் எல்லாம் இருக்கு உண்டு. வருந்தி அந்த உடம்புடனே நான் இனி உயிர் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, அதை தரியேன், நான் இந்த உடம்போட நான் இதை தரித்திருக்கேன், எனக்கு விருப்பம் இல்லை, அடியேன் இந்த உடம்பாய்
பொறுத்திருப்பதற்கு இசைவாக உன்னுடைய சூல இடபம் ஆகிய அந்த லட்சணை என்ற மேல பொறுத்தருள வேண்டும் என வேண்டி முதல் ஒரு விண்ணப்பம் செய்கிறாரு. அது என்ன விண்ணப்பம் என்றால் இதுதான் பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம் என்ற அந்த தேவாரத்தை படிக்காரு. பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்று அதை பாடி நான் ஒரு விண்ணப்பம் ஒன்று செய்ய போறேன். நான் உனக்கு என்ன விண்ணப்பம், இப்படி எனக்கு இந்த உடம்புல இருக்கிற இடபக்குறியையும் சூலக்குறியும் எனக்கு இலச்சனையை என்ற மேல பொறுத்தருள வேண்டும். அது தாண்டகம் அல்ல, அது என்ன திருவிருத்த பதிகம். கவனிச்சு கொள்ளணும், திருவிருத்த பதிகத்தை போற்றியருளி பாடுறாரு. அப்படி பாடினது என்ன செய்யறார், இறையருளால ஒரு சிவபூதம் பக்கத்தில் உள்ள யாவருக்கும் அறியாதபடி வந்துதான். ஒரு அவருக்கும் தெரியல, ஒருதருக்கும் தெரியல, ஒருதருக்கும் தெரியாம தோன்றி அந்த நாவுக்கரசரை என்னன்னு சொல்ற ஆளுடைய அரசன் சொல்ற. அவருக்கு 3வது பேர் வருது, ஆண்டு கொண்டுட்டாரு சிவபெருமான். அப்ப ஆளுடைய அரசனுடைய அந்த திருத்தோள்கள்ல போய் மூவிலை சூலமாகிய லட்சணையை இடப லட்சணையுடன் பொறித்து அது சென்ற. எது சேர்ந்தது, அந்த சிவபூதம். அது பக்கத்துல ஒருதருக்கு தெரியாம நாவுக்கரசர் ஆளுடைய அரசனுடைய தோளில மூவிலை சூலத்தை இந்த இலச்சனையை அந்த இடப லட்சணையுடன் அவரை பொறித்து அதை அந்த நாவுக்கரசர் மகிழ்ந்து சிவபெருமான் திருவருளை நினைஞ்சு கண்ணீர் சொரிய நான் இனி உயிர்ந்தேன் என மொழிந்து இறைவன் பாடி பரவி நின்றாரு. அப்ப தூங்கானை மாட சுழற் கொழுந்தாகிய இறைவனை வணங்கி இனிதுரையும் அந்த அறத்துறையில திருநெல்வாயில் இருக்கின்ற அறத்துறையில் உள்ள தலங்களை பணிந்து திருத்தில்லைய அங்க போறாரு. அறிவிற்பெரியவராகிய அடிகளார் பெரும்பற்ற புரியவராகிய தில்லையம்பதியில் மேற்கு வாயிலாக உட்செல்கிறார். இவர் மேற்கு வாயிலாக உள்ளுக்கு போறாரு. நாவுக்கரசர் மேற்கு வாசலாக போறவரு. அப்ப போன உடனே அங்க சிவமே நிலவிய திரு வீதியில வலம் 7 நிலை கோபுரத்தினை இறைஞ்சி பொன் மாளிகையினை வனங்கொண்டு கனகசபையிலே கண்ணுற்று போறாரு அண்ணலார். அப்ப இதை அடைந்த இதை பாடுறாரு. எப்படி என்றால் நாவுக்கர் எப்படி இருந்தா, ஏனென்றால் இவர் அதுக்கு முதல் போகல, அந்த தில்லையம்பல கனகசபைக்குள்ள போகல. அப்ப இப்பதான் அவருக்கு ஏனென்றா அந்த உடம்புல சமணர்கள் கொடுத்த அந்த உணவு என்ற உடம்புல இருக்கு. என்ன அது நான் அந்த குறியை செய்தான் தீரத்தமிழா மொழியில போனது அந்த இதை போனது பிறகுதான் நான் எனக்கு சுத்த இது வந்தது பிறகு பாருங்க. நாங்க எங்கட சமயத்துல ஆரம்பத்துல உணவு உண்டிருப்போம், என்ன மாமிசம் எல்லாம் உண்டிருப்போம். நாங்க அந்த மாமிசம் உண்ட இரத்தம் சதை நரம்பு அந்த உணர்வு அந்த கலன்கள் அந்த அதுகள் எல்லாம் உடம்போட இருக்கும், என்ன இருக்கும். அப்ப நான் இனி மச்சம் சாப்பிடுறல மரக்கறி சாப்பிடுற, நான் இனி தீட்சை பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு போனாலும் நாங்க படிச்ச சைவ சித்தாந்தத்தின் படி அந்த வாசனாமலம் அந்த 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 நினைவு அந்த உணர்வு அந்த வாசம் இருக்கும். அப்ப அதைத்தான் சொல்றாரு. 12 வருஷத்துக்கு பிறகுதானாம் அந்த மச்ச வாடையிலிருந்து அந்த இதுல இருந்து நாங்க விலகி 12 வருஷம் மரக்கறி விடுறார்கள். 12 வருஷத்துக்கு பிறகு தூய உடம்பாக அவங்க உண்மையான இது வரும். அதை நாவுக்கரசற்ற இதுல இருந்து நாங்க அந்த நுண்பொருளாக அதை அறியலாம் நாங்க. அப்ப அதை சொல்றாரு. கையும் தலைமிசை புனையஞ்சலி என கண்ணும் பொலி மலையொழியாதே பெய்யும் தகையென கரணங்களுமுடன் உருகுன் பரிவின் வேறைதும் மெய்யும் தரமிசை விழுமுன் பெழுதரு மிந்தாள் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் என்று பாடுறாரு. அதுக்கும் திருவிருத்தப்பா. அப்ப திருவிருத்தப்பா இது பெருமானே பாடுறாரு திருவிருத்தப்பா. அப்ப கூத்த பெருமான் நாவுக்கரசரை நோக்கி எங்கு வந்தாய் இவர் போறாரு. ஓம் சார் நீங்க போடுறீங்க என்ன சார், இதோட சார் வந்துட்டாரு, நானும் அதை கவனிக்கல. ஓம் சார் வந்துட்டீங்களா சார்? சார் கை போட்டிருக்காரம்மா. சரி நான் இதோட முடிச்சு விடுறேன்னா. அப்ப இவர் கேட்காரு, கூத்த பெருமான் கேட்காரு திருநாவுக்கரசர்கிட்ட, ஆனந்தி அம்மா முடியுங்க அம்மா நீங்களோ இதோ முடிக்கிறேன். அப்ப இவர் கூத்த பெருமான்கிட்ட போனோடனே கூத்த பெருமான் கேட்காரு, அவரு என்ன சார் நீ எங்கு வந்தா என்று வந்தாய், எங்க ஆற நோக்கி வந்தா நீ என்று வினா ஒரு அருள் நோக்கத்தோட காட்சி கொடுத்தாரு. அந்த திருக்குறிப்பை இவர் உணர்ந்துட்டாரு நாவுக்கரசர். அப்ப கைக்கு மேல தலைமேல குவிய கண்கள் 2 ஆனந்த கண்ணீர் சொரிய மனம் கசிந்து
உடல் நிலைமிசை பல முறை பணிந்து பணிந்து மண்டாடி திரும்ப திரும்ப செய்து அவர் பாடுறார். பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். நீ எங்க வந்தாண்டு கேட்டானே, அதுக்கு நீ என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. அந்த ஆடல் காண்க வந்துட்டேன் என்று சொல்றாரு. இதுல மிகுதிய நாம் அடுத்த இதுல தொடங்கி முடிக்கலாம். ஏனென்றால் இதுல நிறையவே விடயங்கள் இருக்கின்றது. எனவே உழவு நேரம் கேட்டவர்களுக்கு நன்றி கூறி கந்த சத்யாசன் சார் வந்துட்டாரு. சாருக்கு நான் இந்த இடத்தை கொடுத்து அமைகிறேன். நன்றி. நன்றி நன்றி அம்மா. இதுவரையும் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் தொடர்பாக விரிவுரையை வழங்கிய சைவ புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.